நீங்கள் மீடியாவில் எது எடுத்தாலும் சரி, நீங்கள் டிவி, அதே மாதிரி செல்ஃபோனு, நம்ம பார்க்கக்கூடிய எதுனாலும் இன்றைக்கி எல்இடி டிவிலேருந்து சாதா டிவிலேருந்து ரேடியோவிலேருந்து எல்லாமே செவ்வாய் வடிவமாக தான் இருக்கும். அதனால ஒவ்வொன்றுக்குமே அதனால தான் நாங்கள் வாஸ்துலையும் சதுரம் செவ்வகமான வீடுகளை தேர்ந்தெடுங்க. ஒருத்தருக்கு கேன்சர் தான் வருது, அப்போ கேன்சர் எங்கே வருது அப்படின்னு பார்ப்போம். இப்போது தலைப்பகுதியில் கேன்சர் இருக்குது அப்படின்னா ஒரு வீட்டுடைய ஈசானிய பகுதியில் பார்ப்போம். தலை கழுத்து அப்படின்னு வந்துச்சுனாலே ஈசானிய பகுதியில் தவறு இருந்துச்சுன்னா கேன்சர் அப்படிங்கிறது அந்த இடத்துல வரும். அந்த வீடு கட்டப்பட்டு அந்த வீட்டுக்கு முன்னாடி செங்கல்கள் அப்படியே நீள நீளமாக பூசப்படாத செங்கல்கள் அல்லது கற்சுவர்கள், பூசப்படாத கற்சுவர்கள் இருந்துச்சுன்னா கட்டி கட்டியாக வந்துடும். ஒரு முக்கியமான விஷயம், இப்போ நிறைய பெண்கள் திருமணம் ஆகி அந்த திருமண வாழ்க்கையில் அவங்களுக்கு விருப்பம் இல்லை, திரும்ப வீட்டிலே இருக்காங்க. இந்த மாதிரி இப்போ நிறைய நடக்குது, கண்கூடா பார்க்குறோம். இதுக்கு வாஸ்துக்கும் காரணங்கள் ஏதாவது இருக்கா சார்? பொதுவாக ஒரு வீட்டுக்கு தென்மேற்கு மேற்கில் ரோடு குத்தலோ அல்லது தென்கிழக்கு கிழக்கில் ரோடு குத்தல் இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு திருமண வாழ்க்கையில் விருப்பம் இருக்காது. டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்குரு வாஸ்து தங்குதுரை வாஸ்து நிபுணர் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. வாஸ்துவை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு வீடு அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக வாஸ்து அப்படின்றதும் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அப்போ தான் அந்த வீட்டில் மன நிம்மதியும் சந்தோஷமும் நிலச்சிருக்கும். ஸோ அதை பற்றி நிறைய சந்தேகங்கள் இன்றைக்கி அவர்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். குருவாழ்க குருவே துணை. வணக்கம், எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன். ஓகே சார். இப்போ வாஸ்துன்னு சொல்கிறப்போ ஒரு விஷயத்துக்கும் வாஸ்து இருக்குது அப்படின்றீங்களே, அப்போ நம்ம அன்றாடம் ஃபோன் நம்ம கூடயே தான் இருக்குது, எதுனாலும் நம்ம உடனே ஃபோனில் தான் பார்க்குறோம். இதுக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் இருக்கா சார்? நிச்சயமா. இப்போது மீடியான்னு எடுத்துட்டாலே என்ன சொல்கிறோம், இப்போ செல்ஃபோன் அப்படின்னாலே ஃப்ரீக்வன்சியில் தான் வேலை செய்யுது. இப்போ நம்ம போய் ஒரு இறைவன்கிட்ட வேண்டுதல் வைக்கிறோம். இறைவன்கிட்ட வேண்டுதல் அப்படின்னு வச்சுக்கிறதே உங்களுடைய வேவ்ஸ் தான், ஃப்ரீக்வன்சி தான். இப்போ டிவிக்குன்னா ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது, எஃப்எம் மாடுலேஷன் அப்படின்னீங்கன்னா ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் எஃப்எம்ங்கிறோம், அதுக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது. இதே மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி இருக்குது. அதே போல் செல்ஃபோனுக்கு அது மாதிரி இருக்குது. அப்போது இதுக்கு வாஸ்து இருக்குதா அப்படிங்கிறத விட இது ஒவ்வொன்றும் எப்படி பயன்படுது அப்படிங்கிறத நம்ம இதை பார்க்கணும். ஓகே. இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லார் கையிலையுமே இந்த செல் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஆமாம், வந்திருக்கு. அப்போது இந்த செல் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு எல் ஷேப்பில் கொடுத்துருக்கலாம், இந்த செல்லை எல் ஷேப்பில் தயாரிச்சிருக்கலாம், இல்லை குச்சியாக ஒரு இன்ச்சு அகலத்தில் நீளமாக தயாரிச்சும் கொடுக்கலாம். இது ஏன் செவ்வக வடிவமாக தயாரிச்சிருக்கிறாங்க தெரியல. எப்போவுமே சதுரம் செவ்வகம் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஓகே. வேறு வடிவில் பயன்படுத்த முடியாது. அதனால தான் செல் அப்படிங்கிறது செவ்வக வடிவில் தயாரிச்சிருக்கிறாங்க. நீங்கள் மீடியாவில் எது எடுத்தாலும் சரி, நீங்கள் டிவி, அதே மாதிரி செல்ஃபோனு, நம்ம பார்க்கக்கூடிய எதுனாலும் இன்றைக்கி எல்இடி டிவிலேருந்து சாதா டிவிலேருந்து ரேடியோவிலேருந்து எல்லாமே செவ்வாய் வடிவமாக தான் இருக்கும். அதனால ஒவ்வொன்றுக்குமே அதனால தான் நாங்கள் வாஸ்துலையும் சதுரம் செவ்வகமான வீடுகளை தேர்ந்தெடுங்க. செவ்வகமான வீடுகள், செவ்வகமான இடங்கள் மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுக்கும், தொடர்ந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறோம். என்னோட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்னென்னா, சதுரமான மனைகளை விட செவ்வகமான மனைகள் தான் அதிக பலனை கொடுக்கும். ஓகே. சதுரமான மனைகள் அப்படிங்கிறது பொது பலனை கொடுக்கும், பொதுவாக ஒரு நியூட்ரலாக இருக்கும். அப்போது நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருள்களையுமே இது இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், இப்போ நம்ம பயன்படுத்துகிற அன்றாடம் காலையிலேருந்து நீங்கள் நைட்டு தூங்க போகிற வரைக்கும் பயன்படுத்திருக்கிற ஒவ்வொரு பொருள்லையும் ஒவ்வொரு அணுவிலையும் வாஸ்துங்கிறது இருக்குது. ஸோ இப்போ வாஸ்துன்றது நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையும் கலந்து போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒரு குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கணும், அவங்களுக்கு நோய் நொடிகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அவங்க வீட்டில் என்ன மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறதுனால நிறைய நோய்களை தவிர்க்கலாம். பொதுவாகவே இந்த வாஸ்துல நோய்களுக்கு அப்படிங்கிறது ஒவ்வொரு பர்டிகுலராக தனித்தனியாக நோய்களுக்கு எடுக்கலாம். இப்போ ஒருத்தருக்கு கேன்சர் தான் வருது, அப்போ கேன்சர் எங்கே வருது அப்படின்னு பார்க்கணும். ஓகே. இப்போது தலைப்பகுதியில் கேன்சர் இருக்குது அப்படின்னா ஒரு வீட்டுடைய ஈசானிய பகுதியில் பார்க்கணும். தலை கழுத்து அப்படின்னு வந்துச்சுனாலே ஈசானிய பகுதியில் தவறு இருந்துச்சுன்னா கேன்சர் அப்படிங்கிறது அந்த இடத்துல வரும். அதே போல்
ஒரு வயிற்று பகுதியில் கேன்சர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்னி பகுதியில், அக்னி மூலையில் வந்து கீழ்நிலை தண்ணீர் தொட்டியோ, போர்வெல்லோ, அல்லது வந்து சம்போ, இல்லை செப்டிக் டேங்கோ, இல்லை நிரந்தரமாக தண்ணியை உறிஞ்சி வைக்கக்கூடிய இந்த வாழை மரம் போன்ற மரங்களோ இது போல் இருந்துச்சுன்னா வயிற்று பகுதியில் கேன்சர் ஏற்படுத்தி கொடுக்கும். வயிறு, யூட்ரஸ் இந்த மாதிரி இடங்களில் கேன்சர் கொடுக்கும். இதே ஒரு சிலருக்கு கிட்னி பகுதியில் வரும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா தென்மேற்கு பகுதி. ஒரு வீட்டிற்கு தென்மேற்கு பகுதியில் நிலத்தடியில் கீழ்நிலை தண்ணீர் தொட்டிகள், கீழ்நிலை போர்வெல், தென்மேற்கு கிணறுகள் இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த இடத்துலையுமே நிச்சயமாக கேன்சர் அப்படிங்கிற நோயை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ நமக்கு எந்த இடத்துல ஒரு மனிதருக்கு கேன்சர் அப்படிங்கிற நோயோ இல்லை அதி தீவிரமான தீர்க்க முடியாத நோய்கள் ஏற்பட்டாலும் அதற்கும் வீட்டில் தீர்வு உண்டு. இப்போது சமீபத்தில் ஒரு வீடு வாஸ்து பார்க்க நாங்கள் போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுடைய பெண்மணிக்கு உடம்பு ஃபுல்லாமே சின்ன சின்ன கொப்பளங்கள் கட்டி கட்டியாக இருந்துச்சு. அக்காவுக்கு அதே மாதிரி, தங்கச்சிக்கு அதே மாதிரி. அந்த வீட்டில் அக்கா தங்கச்சி 2 பேர் தான் இருக்கிறாங்க. 2 பேர்த்துக்குமே உடம்பு முழுசுமே இப்படி கட்டி கட்டியாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடு வந்து கட்டப்பட்டு அந்த வீட்டுக்கு முன்னாடி செங்கல்கள் அப்படியே நீளமாக பூசப்படாத செங்கல்கள் அல்லது கற்சுவர்கள், பூசப்படாத கற்சுவர்கள் இருந்துச்சுன்னா கட்டி கட்டியாக வந்துடும். பாலடைஞ்ச வீடுகளுக்கு முன்னாடி இருக்கிற வீடுகள் இருக்கிறவங்களுக்கும் முகத்துலேயோ உடம்புலையோ கட்டி கட்டியாக வரும். இதை நீங்கள் ஆய்வு செஞ்சு பார். இது 100% நாங்கள் பார்த்தது. சமீபத்தில் பார்த்துட்டு இதே போல் ஒரு 2-3 வீடுகளை ஆய்வு செஞ்சு பார்த்தோம். அந்த இடத்துல பூசப்படாத செங்கல்கள் நீட்டிக்கிட்டு கல்கள் இருக்கக்கூடியது, இல்லை கல் டிசைன் கொடுத்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா முகத்தில் கொப்பளங்கள், கட்டிகள், உடம்பு பூரா கட்டிகள் இந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கிழக்கு பகுதியில், ஒரு வீட்டுடைய கிழக்கு பகுதி, தென்கிழக்கு மூலையில் ஒரு செப்டிக் டேங்க்கு, வடமேற்கு மூலையில் ஒரு தண்ணி தொட்டி. இப்போ இந்த 2 தவறுகள் இருக்கிற இடங்கள்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொப்பளங்கள் வரும், நீர் கொப்பளங்கள் வரும். நீர் கட்டிகள், நீர் கொப்பளங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த கட்டிகள்லேயே மாதிரி கட்டிகள் வர்றது வந்து இந்த செங்கல் வெளியில் தெரிஞ்சு பூசப்படாத கருங்கல் சுவர்கள் இருக்கிற இடங்கள். அதே வந்து நீர் கட்டிகள் மாதிரி வந்து உடஞ்சு போகும். இதற்கு காரணம் வந்து கிழக்கு பகுதியிலையும் வடக்கு பகுதியில் 2லேயுமே நீச்ச பகுதியில் தவறான தண்ணீர் தொட்டி அமைப்பு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும், தொடர்ந்து வரும். அப்போது இதை தீர்வு கிடைக்குமான்னா இதை மாற்றணும். 100% தீர்வு கிடச்சிச்சு. அதை நீங்கள் யார் கேட்டாலும் நாங்கள் நேரடியாக உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறதுக்கும் நாங்கள் தயாராக தான் இருக்கோம். எல்லாம் நம்ம பேசக்கூடியது எல்லாமே நான் எப்போ பேசினாலும் இந்த வீடியோவில் எனக்கு அப்பாயின்மெண்ட் வரணும், என்னை கூப்பிடுங்கன்னா நான் என்றைக்குமே பேச மாட்டேன். நம்மனால 4 பேர் நல்லா இருக்கணும், செல்வச்செழிப்பான வாழ்க்கை வாழணும், ஆரோக்கியமாக வாழணும், நல்லா இருக்கணும், இது யாருக்காச்சும் ஒருத்தருக்கு பயன்படணும், ஏதாவது கடைக்குடியில் இருக்கிற சாதாரண ஒரு மனிதனுக்குனாச்சும் இது பயன்படணும் அப்படிங்கிறத என்னுடைய முழுக்க நோக்கமாக ஒழிய இதில் வந்து போகிற போக்கில் நம்ம சொல்லிட்டு போகிறதோ, ஆய்வு செய்யாத ஒரு கருத்துக்களை நம்ம வந்து பதிவிடுறதோ இன்றைக்கு வரைக்கும் நான் அது மாதிரி பண்ணதும் கிடையாது. இனிமேல் எந்த காலத்துலையும் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே 100% நான் ஆய்வு செய்து என்னோடய டீமால் ஆய்வு செய்யப்பட்டு அந்த கருத்துக்களை மட்டும்தான் நான் பதிவிட்டுட்டு வரேன். அதனால தான் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து எனக்கு மாதத்தில் 30 நாள்னா 50-60 அப்பாயின்மெண்ட் இருக்கும். எனக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் தொடர்ந்து எடுத்துகிட்டே இருக்குது. நிறைய பேர் கேட்பாங்க, சார் இன்டர்வியூக்கு வரலாம் சார், இன்டர்வியூ கொடுக்கலான்னு கூட கேட்பாங்க. வேலை வெட்டி இல்லைன்னா நான் வந்து டெய்லி இன்டர்வியூ கொடுக்கலாம், பேசலாம், ஒவ்வொரு சேனலாக போகலாம். பட் நமக்கு வந்து நிற்க முடியாத அளவுக்கு அவ்வளோ அப்பாயின்மெண்ட்ஸ் வேலைக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம நேரம் கிடைக்கிறப்ப இதுவும் மக்களுக்கு பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து கொஞ்சம் காலதாமதமாக இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக வர்றோம். கண்டிப்பாக உங்களுடைய சேவை நல்லா தொடரணும் சார். நிச்சயமாக. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நிறைய பெண்கள் வந்து திருமணமாகி அந்த திருமண வாழ்க்கையில் அவங்களுக்கு விருப்பம் இல்லை, திரும்ப வீட்டிலே வந்து இருக்காங்க. இந்த மாதிரி இப்போ நிறைய நடக்குது, கண்கூடாக பார்க்குறோம். இதுக்கு வாஸ்துக்கும் காரணங்கள் ஏதாவது இருக்கா சார்? 100%. இப்போ என்னென்னா பொதுவாகவே ஒரு வீட்டுடைய தென்மேற்கு பகுதியும் தென்கிழக்கு பகுதியும் திருமணம் கணவன் மனைவி உறவுக்கானதான் நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு பெண்ணுக்கு பொதுவாக ஒரு வீட்டுக்கு மேற்கில் ரோடு குத்தலோ அல்லது தென்கிழக்கு கிழக்கில் ரோடு குத்தல் வந்துச்சுன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு திருமண வாழ்க்கையில் விருப்பம் இருக்காது. இவங்க எப்போவுமே வெளிநாடு, வெளியூர், வெளியில் அம்மா அப்பாவை பிரிஞ்சோ கணவனை பிரிந்தோ வெளியில் இருக்கிறதுக்கு தான் பெரும்பாலும் ஆசைப்படுவாங்க. ஒன்று கணவனை பிரிந்து அம்மா வீட்டில் இருப்பாங்க, இல்லை அப்படின்னிங்கன்னா கணவனை பிரிந்து வெளிநாடு வெளியூரில் இருப்பாங்க, இல்லைன்னா அந்த இடத்துல டைவர்ஸ் அப்படிங்கிறது
விவாகரத்து அப்படிங்கிறது அந்த இடத்துல நிறைய இடங்கள் நடக்குது. அப்போது இதில் சமீபத்துலேயும் கூட நம்ம அவினாசியில் ஒரு வீடு பார்க்க போயிருந்தோம். அது ஒரு 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 பிரபலமாக ரொம்ப ஒரு டைம் வந்து பேசப்பட்ட இடம்தான். அந்த வீடு பார்த்திங்கன்னா அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண் மேலே தவறா ஆண் மேலே தவறா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பெண்ணுக்கு குடும்ப உறவில் பெருசாக விருப்பம் இல்லை. அப்போ இவங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஃபோர்ஸ் பண்ணதுனால அந்த பொண்ணு என்ன பண்ணுது, தவறான முடிவுகள் எடுக்குது. அதற்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த வீடு தான், அந்த பெண் இல்லை. அந்த வீட்டுக்கு தென்கிழக்கு கிழக்கு ரோடு குத்தல் இருக்குது, தென்மேற்கு மேற்கும் ரோடு குத்தல் இருக்குது. அப்போ 2 ரோடு குத்தல்கள் இருக்குது. அப்புறம் அந்த மாதிரி இடங்களில் வந்து இந்த பெண்களால் வந்து எந்த ஒரு முடிவும் சரியான முடிவும் எடுக்க முடியாது. அதே போல் தவறான முடிவுகளை ஈஸியாக எடுப்பாங்க. குடும்ப வாழ்வில் அவங்களுக்கு விருப்பத்தை கொடுக்கறதில்ல. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த பெண்கள்லாம் பெரும்பாலும் பெண்களை சார்ந்தே இருப்பாங்க. ஒன்று ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கணும், பெண் தோழிகளை தான் அதிகமாக விரும்புவாங்க. ஆண்கள் அப்படிங்கிறவங்க பெருசாக விரும்ப மாட்டாங்க. அதாவது ஓரின சேர்க்கை அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதில்லை, நண்பர்களையும் கூட எடுத்துக்கலாம். இப்போ நிறைய பேர்த்துக்கு ஆண் நண்பர்களும் இருப்பாங்க, பெண் நண்பர்கள் இருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து ஆண் நண்பர்களே பிடிக்காது, பெண் நண்பர்கள் மட்டும்தான் எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி இந்த சந்நியாச வாழ்க்கை அப்படிங்கிறதுல அதிகமாக அவங்களுக்கு ஈடுபாடு கொடுக்கும். இந்த சித்தர் கோயிலை நோக்கி நிறையா பெண்கள் போவாங்க. இந்த தென்கிழக்கும் தென்மேற்கு ரோடு குத்தலோ தவறான தலைவாசல் அமைப்பு கொடுத்துட்டோம்னா அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் பார்த்திங்கன்னா கோயிலாக போவாங்க. ஜாதகம் பார்க்கறது, குறி கேட்கறது, மாந்திரீகம் பண்ணுறது, இல்லை இந்த தாந்திரீகம் படிக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது இந்த ஒரு அமானுஷ்யமான விஷயங்களை தேடி ஒரு பெண் பயணப்படுறாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு தென்மேற்கும் தென்கிழக்கும் தவறு அப்படிங்கிறது 100% நம்ம சொல்லிடலாம். அப்புறம் இந்த தென்கிழக்கில் ஒரு வீட்டுக்கு வந்து பொதுவாகவே ஒரு வெட்டுப்பட்ட அமைப்பாக ஒரு அமைப்பு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாமே அமைதியாக இருப்பாங்க, சைலண்ட்டாக இருப்பாங்க. அந்த வீடுகளை நீங்கள் ஆய்வு செஞ்சு பாருங்கள், அற்புதமாக இருக்குது இந்த வாஸ்து. அங்கே தான் இந்த வாஸ்து உண்மையாங்கிறதே நம்ம நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தென்கிழக்கு வெட்டுப்பட்ட வீடுகள் எல்லாம் படித்த ஆண்களாக இருப்பாங்க, ரொம்ப ஹானஸ்ட்டாக இருப்பாங்க, ஆனால் ரொம்ப பொலைட்டாக அமைதியாக இருப்பாங்க. ஆனால் அந்த வீட்டில் பெண்கள் பார்த்திங்கன்னா பயங்கர ஆக்ரோஷமாக பயங்கரமாக போல்டாக இருப்பாங்க. அப்போ இந்த தென்கிழக்கு வந்து அந்த இடத்துல வேலை செய்யும். அப்போ ஒரு இடத்துல அந்த பெண்ணை வந்து அமைதியாக தனிமையை விரும்பி போக வைக்கிது. அதே அக்னிமூலை வெட்டுப்பட்ட இடத்துல பெண்ணை வந்து ஆக்ரோஷமான ஒரு பெண்மணியாக மாற்றுது. அந்த வாஸ்து வந்து அந்த அளவுக்கு வேலை செய்யுது. சமீபத்தில் பார்த்திங்கன்னா இந்த தென்கிழக்குன்னு பேசுகிறப்போ அந்த ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் நம்ம பேச வேண்டியது இருக்குது. அப்போது தென்கிழக்கில் கிழக்கு ரோடு குத்தல், அதே வீட்டுக்கு தென்மேற்கு மூலையில் கரெக்டாக கிணறு, மேற்கு பக்கம் கிணறு. என்ன பண்ணிடுறாங்க, ஒரு சமீபத்தில் நடந்த விஷயம் இந்த விஷயம். அந்த ஒரு 10 வயசு பையன், அவருக்கு நீச்சலும் தெரியும், நல்லா சைக்கிள் ஓட்டக்கூடியவர். என்ன பண்ணிடுறாரு, பக்கத்தில் ஒரு சின்ன தொட்டி, சைக்கிள் ஓட்ட போய் தொட்டியில் விழுகிறார். தொட்டியில் விழுந்தது தான், அவருக்கு நீச்சல் தெரியும், சைக்கிள் ஓட்டுறதுக்கு போனவர் நீச்சல் தெரிஞ்சவரே தொட்டியில் விழுந்து இறந்துட்டார். அவருடைய ஜாதகம் சூப்பராக இருக்குது. 1 மாதத்துக்கு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஜாதகம் பார்த்துருக்காங்க, எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் எப்படி இறந்தார் அப்படின்னா அந்த வீடு வேலை செய்யுது. அந்த வீடு பக்கா ரோடு குத்தல், தென்கிழக்கு ரோடு குத்தல், தென்மேற்கு கிணறு. அப்புறம் நம்ம போய் ஆய்வு செஞ்சால் ஏற்கனவே இது மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா அதே இடத்துல அவருடைய தாத்தாவுமே தண்ணி தொட்டியில் குளிக்க அப்படியே அந்த தொட்டிக்குள்ளே உட்காந்து இறந்துருக்கார். இது எல்லாத்துக்கும் இது ஒரு அவ்வளோ இந்த வாஸ்து வந்து அவ்வளோ அமானுஷயங்களை உள்ளடக்கியது. அவ்வளோ அற்புதமாக இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த வாஸ்து செய்யும். அப்போது தவறான கட்டமைப்பில் இருந்துச்சுன்னா மிக கொடுமையான ஒரு விஷயங்கள் வீட்டில் நடக்குதுனாலும் அதுக்கு அந்த வாஸ்து தான் மிக பிரம்மாண்டமான வெற்றியை கொடுத்து ஒருத்தனை ஒரு உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போகுதுனாலும் அந்த வாஸ்து தான். அதனால தான் இந்த வாஸ்து நீங்கள் பாருங்கள், ஒரு புது வீடு கட்டுறீங்கன்னா வருஷத்தில் நீங்கள் வாழ்க்கையிலே ஒருக்கா கட்ட போகிறீங்க, அப்போ ஒருக்கா தான் நீங்கள் வாஸ்து நிபுணரை கூப்பிட போகிறீங்க. அதுக்கு ஒரு செலவு அப்படிங்கிறத பார்க்காதீங்க, அதுக்கு ஒரு நல்ல வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு நல்லா ஆய்வு செஞ்சு ஒரு வீட்டை கட்டுங்க. கண்டிப்பாக உங்களோட சந்ததிகள் நல்லாயிருக்கும், நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நம்ம வீடியோக்களை சொல்லிக்கிட்டு வர்றோம். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இறைவன் அருள் புரியணும். ஓகே சார், இறுதியாக ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். இப்போ நிறைய வீடுகளில் வந்து
நம்ம கேள்விப்படுறோம் இளம் வயதிலே வந்து இறந்து போயிடுறாங்க. ஆக்சுவலாக அவங்க ஜாதகப்படி நம்ம சில பேர் நான் பார்த்துருக்கேன், ஜாதகப்படி அவங்களுக்கு ஆயுள் இன்னும் அதிகமாக இருந்திருக்கும், ஆனால் அவங்க முன்னாடியே இறந்து போயிருக்காங்கன்ற இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள்லாம் நடக்குது. இதுக்கும் வாஸ்துக்கும் என்ன சம்மந்தம்? 100% 100% வந்து வாஸ்து தவறாக இருந்தது நடக்கும். ஜாதகத்தில் நீங்கள் எடுக்கவே முடியாது. ஜாதகத்தில் 110 பேர் கூட நீங்கள் இதை எடுக்க முடியல. நாங்கள் இந்த ஜாதகத்தை வச்சு ஆய்வு செஞ்சோம். மிகப்பெரிய ஜோதிடர்லாம் இதை கொடுத்து நாங்கள் செக் பண்ணி பார்த்துருக்கோம். அதில் வந்து பெரும்பாலும் ஒரு 10% பேர் தான் இப்படி நடக்குன்னு சொன்னாங்க. 90% பேர் இதை சரியாக கணிக்க முடியல. என்ன காரணம்னா, ஒரு வீட்டுடைய தென்மேற்கு திசை ரோடு குத்தல் இருக்குது, அதே வீட்டுக்கு தென்கிழக்கு திசையிலையுமே தென்மேற்கு தெற்கு திசை ரோடு குத்தல் இருக்குது, அதே வீட்டுக்கு தென்மேற்கு தெற்குலேயுமே வட கிழக்கு கிழக்கு திசை இருக்குது இல்லைங்களா, அந்த கிழக்கு வந்து அக்னியில் வரும், நீச்சத் பகுதி ரோடு குத்தல்மா. அந்த இடத்துல ரோடு குத்தல் வந்துச்சுன்னா பொதுவாகவே அந்த மாதிரி இடங்களில் பார்த்திங்கன்னா மகனுக்கு தந்தை கொல்லி வைக்கிறது. இளம் வயதிலே மகன் இறந்துடுவார், அப்பா கொல்லி வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இது மாதிரிலாம் வர்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தென்மேற்கும் தென்கிழக்கும் தொடர்புடையது. தென்மேற்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா விபத்துக்கள் தான் பெரும்பாலும் 90% விபத்துக்களால் மரணத்தை தான் கொடுக்கும். இந்த மாதிரி இடங்கள் தெற்கு ரோடு குத்தல் இருக்கும், அதே இடத்துல தெற்கு வாசலும் வச்சுருப்பாங்க, அதே இடத்துல தென்கிழக்கு கிழக்கு ரோடு குத்தலோ ரோடு பார்வையும் இருக்கும். அப்போது ஒரு வீட்டில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தவறுகள் இருக்குது அப்படின்னீங்கன்னா இள வயது மரணம் அப்படிங்கிறத நிறைய இடங்களில் ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கு. இந்த போக்சோ சட்டத்துல எல்லாம் நீங்கள் போகிறாங்க இல்லையா, அவங்க வீடெல்லாம் நிறைய வீடு நாங்கள் பார்த்துருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா தென்மேற்கும் தப்பாக இருக்கும், வடமேற்கும் தப்பாக இருக்கும். நல்ல மனிதர்களாக இருப்பாங்க, பட் இயற்கை வந்து அவங்கள கொண்டு போய் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போய் விட்டுரும். ஒரு சின்ன சின்ன சலனங்கள்னால போய் மாட்டிக்குவாங்க. இவங்களாக வந்து மாற்றது கிடையாது, அங்கே எண்ணங்கள் தானே வேலை செய்யுது. இவருடைய வயசு 40-50 வயசு இருக்கும், இவர் போய் போக்கு சொல்ல மாட்டுவார். இவர் வந்து எல்லாத்தையும் கடந்து வந்தவர் தான். அவர் குழந்தை குட்டி இருக்குது, பொண்ணுங்க 2 இருக்குது, எல்லாமே கடந்து வந்தவங்க தான். ஏன் ஒரு 5 வயசு பிள்ளை 10 வயசு பிள்ளை தான் இவர் கண்ணுக்கு தெரியுமா? அப்போ என்னங்கன்னா இவருடைய எண்ணங்களை மாற்றக்கூடியது அப்படிங்கிறது தான் இந்த வடமேற்கு நீச்ச வாசலும் தென்மேற்கு நீச்ச தெருக்குத்தல்களும் வந்து எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாலும் சபலத்துக்கு ஆளாக்கிடும். அதனாலேயே பாதிக்கப்பட்டு ஊரால் தூற்றப்படுவார், மிகப்பெரிய ஒரு தண்டனையும் பெற்று வாழ்நாள் இழக்கக்கூடிய பாதிப்புகளும் கொடுக்குது. அப்படின்னாலும் அந்த வீடு தான் கொடுக்கும். அதனால் எப்போவுமே இந்த வீடு அப்படிங்கிறத எந்த அளவுக்கு நம்ம சரியான முறையில் கட்டமைச்சுக்கிறோமோ அப்போ நம்ம 100% ஒரு நட்பலனை அடைய முடியும். ரொம்ப அழகாக வாஸ்துனா என்ன, ஒரு குடும்பத்துக்கு வாஸ்து வந்து எவ்வளோ முக்கியத்துவமானது, வாஸ்துவால் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்றத எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எளிமையான முறையில் சொன்னீங்க. எங்களுக்காக உங்கள் நேரத்தை செலவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.